இவர் உங்களுக்கு மாடி மாதிரி மிமிக்ரி பண்ணி காட்டுவார். இல்ல அவர் மேகி இல்ல சார், அவர் வந்து வரல பார்த்தாலே தெரியும். சொல்லக்கூடாது. அலைப்பாயுது மேடி மாதிரி இல்லாட்டியும் இறுதி சுற்று மேடி மாதிரியாச்சும் ஒரு லுக்ல இருப்பேன். மேடி லைட்டு வந்து விஜய் சேதுபதி லைட்டு. இது எங்க சங்கத்துல இன்ட்ரடியூஸ் பண்றேன். இவர் வந்து மேடி மதுரைக்காரரு. இவர் தான் இந்த கேங்ல அதிகமான பேர் லவ் பண்றாங்க. மைனர் குஞ்சு. இது ஒரு அது என்ன சொல்றது, அது இவன் பிஜேபி கிடையாது. அதாவது இது இவரும் இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவன் பிஜேபி கிடையாது. அங்க பாருங்க தசாவதாரம், அதுல அவன் போட்டோ ஒட்டி வச்சிருக்கான் இடையில எங்கேயும். மோடிஜி சாங்ஸ், மோடிஜி பிளேலிஸ்ட் காலையில கேட்டு எந்திரிப்பா. ஸ்ரீகாந்த் செல்வராஜோட பையன். அர்டினோ ஸ்ரீகாந்த். பிரசம்சா நந்தனன். இது சுஷ்மிதா நந்தனன். இவளை பத்தி நிறைய சொல்ல வேண்டிய. திருவண்ணாமலை. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. ஆகர்ல வரப்ப. ஆமா இவனுக்கு இருக்கிற 5 ஃபாலோவர்ஸ்ல. கோஸ் இன்னைக்கு என்னோட பர்த்டே மார்ச் 24. சரி ஃபஸ்ட்டு நான் இப்போ ஏடிஎம் போயிட்டுருக்கேன். ஏடிஎம்மில் காசு எடுத்துட்டு தான் பபிள் டீ குடிக்க போகலாம். ஏன்னா அங்கே கார்டு ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த இடம் நான் முதலே காட்டியிருந்துருப்பேன். இது எங்கள் சிட்டியோட ஒரு சென்டர்னே சொல்லலாம். இன்றைக்கி ஹேப்பனிங்காக இருக்குது. ஈஸ்டர் வரதால் கொஞ்சம் ஹேப்பனிங்காகவே இருக்குது. ஸோ எடுத்தாச்சு. 10 யூரோ எடுத்திருக்கோம். இப்போ எங்களுக்கு ஷிஃப்ட்டு வந்து புதன்கிழமை வியாழக்கிழமை தான் இருந்துச்சு. இதை அதை மாற்றி திங்கள் செவ்வாய் புதன் மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் லாங் வீக்கெண்ட்ஸ் யாருக்குமே பெருசாக வேலை இருக்காது. ஸோ இந்த வீக் செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ பார்த்துக்கலாம். இந்த வீக்கு கண்டிப்பாக நிறைய வீலாக் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நானும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். இந்த வீக்கோடு எனக்கு இப்போ நிறைய ப்ராப்ளம் முடிஞ்சுது. எக்ஸாம்ஸு அசைன்மெண்ட்ஸு எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப இங்கே ஷாப்ஸ்லாம் போட்டு நல்லா க்ரௌடாகவே இருக்கும். இது வெறும் ஆரம்பம்தான். இந்த ரெஸ்டாரண்ட்டு 36 போதான். இதுக்கு பேரும் 36 போதான். இங்கேயுமே நல்ல சாப்பாடுங்க இருக்கும். வியட்நாமிஸ்ன்னு நினைக்கிறேன். நல்ல சூப்ஸ் ஆமாம். ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு 2 இயர்ஸ் முன்னால் வரைக்கும் நான் கொஞ்சமே விளையாட்டுத்தனமாகவே இருந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போ தான் ரீசெண்டாக நிறைய லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸு. ஸோ அதெல்லாம் தாண்டி வரும்போது தான் தெரியுது நாம் வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் லைஃப்பில் வரும்போது தான் நமக்கு சரி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றதே நமக்கு தெரிய வருது. ஏன்னா நம்மளை யாரும் வந்து காப்பாற்ற போகிறது இல்லை அப்படின்னு நமக்கு ரியலைஸ் ஆகும். இது ஊரில் இருக்கும்போது எப்படி ஹிட் ஆகும்னு எனக்கு தெரிலங்க. ஆனால் இங்கே ஃபாரின் வந்ததுக்கப்புறமா வேற ஒரு நாட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு விதமாக தோணும், சரி நமக்கு எப்படியும் இங்கே யாரும் இருக்க போகிறதில்ல, நாம் தான் நம்மளை பார்த்துக்கணும், நம்ம ஹெல்த்து நாம் தான் பார்த்துக்கணும்,
நம்ம டெய்லி சாப்பிட்றோமா இல்லையா, நம்ம படிக்கிறோமா இல்லையா, இதெல்லாம் யாரும் கேட்க போகிறது கிடையாது. நம்ம நாட்டில் வெளியூராக இருந்தால் கூட அடிக்கடி அம்மாவோ யாரோ வந்து பார்த்துட்டு போவாங்க. பட் இது வேறு நாடு, எதுவும் ரொம்ப தூரமாக இருக்க நாடு, நினச்சாலாம் அப்படியே வந்துட முடியாது. ஸோ யாரையும் நம்பி நம்ம வரல, நம்மளை நாம தான் பார்த்துக்கணும் போது அது ரியலைஸ் ஆகும் ஒரு கட்டத்தில். ஏன்னா இங்கே வந்த புதுசில் வந்து நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். சரி ஜெர்மனியில் வந்து எப்படி இருக்க போகுது, ஆளுங்களாம் எப்படி இருக்க போகிறாங்க, அது நான் வேறு வீடியோவில் நான் தனியாக பேசுகிறேன். பட் வரும்போது இந்த ஊரை சுற்றி பார்த்து அப்படியே ஜாலியாக கொஞ்ச நாள் இருந்ததால் நமக்கு இந்த கஷ்டம் புரியல. அப்புறம் கொஞ்சம் காலம் போக நாம் மற்றவங்க கூட எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டுருக்கோம் அப்படின்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் எடுத்த முடிவு என்னென்னா, இதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்னா, அதாவது நான் வந்து ரிலேஷன்ஷிப் இந்த சென்ஸ் நான் லவ் சொல்லலை, ஒரு யார் கூடயாவது நமக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து நாம் வந்து தக்க வச்சுக்க பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒரு ரெசல்யூஷனாக எடுத்திருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. வந்துட்டோம். 12 West பபிள் டீ அந்த இடம் நான் உள்ள காட்டுறேன். இதுதான் அந்த என்னோடய ஃபேவரட் பிளேஸ். எப்பயுமே நான் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இங்கே வந்துடுவேன். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை, பட் ஒரு நல்ல மூடில் இருக்கனால வந்தேன். தேங்க்ஸ். சூப்பரு. சரி, இனி குடிக்க வேண்டியதான். இப்போ இது குடிக்கிறதுக்காக நாங்கள் பக்கத்தில் இருக்கிற மாலுக்கு போகிறோம். அது ஒரு குட்டி மாலு. அங்கே போய் இதை உட்காந்து குடிக்கலாம் ஜாலியாக. வெளிலேருந்து குடிக்கலாம், ஆனால் ரொம்ப குளிருது வெளில, அதனால் உள்ளேருந்தே ஜாலியாக குடிச்சிட்டு அப்புறம் மாலில் ஏதாவது வாங்கிட்டு அப்படியே போயிடலாம். பாய் பாய். இக்னோர் மை ஹேர். இந்த நான் அந்த வெளியே வரும்போது தலை இழுக்கிறது, ஒரு அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. அது என்ன பண்ணுறது, எனக்கே ஒரு கேஷுவலாக அப்படியே போயிடணும் அப்படி தான். இதுக்காக மெனக்கிட்டு ரெடி ஆகணுன்றதுலாம் எனக்கு எப்பயுமே தோன்றது கிடையாது. அதனால் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கங்க. பார்க்கலாம், நாளை பின்னைக்கு ஸ்டைல் ஆகிட்டோம்னா சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, குடிச்சிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. பை. இது மேலே ஊற்றி பாருங்க. நான் இங்கே இந்த மாலை குடிக்கலான்னு வந்தேன். இதே எங்கே விட்றேன், குடிக்கலான்னு வீலாக் பண்ணிட்டு வந்தேன். ஆமாம், உன் ட்ரிங்கை நான் வழிப்பறி பண்ணி குடிச்சுட்டு இருக்கான். பர்வேஸே தினேஷே சந்தோஷ் எவ்வளோ தெரியும், அவன் பேர் தெரியாம சாய் சொல்கிறா. இன்னொரு வாட்டி சொல்கிறா, ரெக்கார்ட் பண்ணல. குட். கொஞ்சம் நல்லா இருக்கா? எடுத்துட்டேன். கொடுத்துருக்காங்க உனக்கு. கிரீடி பீப்புள். டிஷ்யூ இருந்தால் அது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது வேறு மாதிரி தெரியுது. ஐயா எங்கடா தெரியல. எப்படி இருக்கு மச்சான்? நீ குடிச்சு பாரு. எங்கடா போகிறேன்? வேணாம் மாலுக்கு. எங்கே போகிறேன்? சும்மா போகிறேன் மாலுக்கு. Not ultimate QQ. No. இல்லை It's not ultimate QQ. Yeah, from NASA. That person is from NASA. Taste நல்லா இருக்கா? வந்துட்டோம். உள்ள ஒரு குட்டி மால் தான் இது. ஏதோ வளைச்சிருக்காங்க, என்னன்னு தெரில. ஆனால் ஐ திங்க் இது கொஞ்ச நாள் அப்படியே மஞ்சளாக இருக்கும் பாருங்கள், அப்படி பூ பூத்து. நான் இதை பிஃபோர் ஆஃப்டர் காட்டுறேன் பாருங்கள். இது பிஃபோர், இது ஆஃப்டர். பாருங்கள், சொன்ன மாதிரியே இப்படி மஞ்சளாக இருக்குன்ட்டு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இதுலேருந்து எண்ணெய் தான் எடுப்பாங்க, ராப்சோல் ஆயில். இது சாதா புல்லுங்க.
இதுவே இவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்ப்ரிங்னா இதுதான் அந்த ஹாப்பியான விஷயமே. ஸ்ப்ரிங் வந்துச்சுனாலே இந்த மாதிரி அழகாக எல்லா இடமும் பூத்துருக்கும்.